ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அவருடைய ஜீவ வார்த்தையின் ஊடாய் உங்களை சந்திப்பதில் இன்னும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை தியானிப்போம், வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இயேசுராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்த வேதாகமம் எங்கிருந்து புறப்படும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எங்களோட கைகளிலே தவழுகிற பரிசுத்த வேதாகமும் எருசலேமிலிருந்து புறப்பட்டதாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள். அதை வாசிக்கும் பொழுது குழப்பமில்லாதபடி நாங்கள் அவருடைய பாதையிலே நடத்தப்படத்தக்கதாக அவருடைய ஜீவ வசனம் நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக முக்கியமாயிருக்கிறது. அவர் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அதை குறித்து சங்கீதம் 78 பார்க்கிறோம். 4வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை வாசிப்போம். பாருங்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்கள், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய சந்ததிக்கு அவர்கள் தங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். ஏனென்று சொன்னால், சீயோனிலிருந்து எருசலேமிலிருந்து புறப்படுகிற ஆண்டவருடைய வேதம் அது உண்மையான சத்தியமாயிருக்கிறது. இன்று வேறு இடங்கள்லேருந்து வேதம் புறப்படுகிறபடியால் ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாயிருக்கிறது, தவறான பாதையிலே அது வழி நடத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொண்டால் தேவையற்ற உபதேசங்களுக்கெல்லாம் நாங்கள் அகப்படாதபடிக்கு அவருடைய சத்தியத்தில் நாங்கள் நிலைநிற்கத்தக்கதாக அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் தான் எங்களுடைய இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரே வழி, எருசலேமிலே இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்ட வேதத்தை நாங்கள் படித்து அது சொல்கிறதன்படி நாங்கள் அதை பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுவது, யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையை நாங்கள் மீறக்கூடாது. கட்டளைகளை மீறுறதுனால தான் இன்று அநேக குழப்பங்கள் நமக்குள்ளே உண்டாகியிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்திலே 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 26வது வசனம் சொல்வது, அப்போஸ்தலர் 20:26, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாட இரத்தப்படிக்கு நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன். பாருங்கள், அப்படியே அங்கே கீழே நீங்கள் வசனத்தை தொடர்ந்து வேதத்தை படித்து கொண்டு போனால் அங்கே 29வது வசனத்தில் சொல்லுகிறார் பவுலடிகள், நான் போன பின்பு மந்தியை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ மாறுபாடான போதனைகள் எப்படி வருகிறது? மாறுபாடான இறைவணக்கங்கள் எப்படி வருகிறது? மாறுபாடான இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட மாறுபாடான சிலை வணக்கங்கள் எப்படி வருகிறது?
ஜீவனுள்ள பிதாவையும் அவர் குமாரனாகி இயேசுவோடும் ஐக்கியமாக இருந்து அவரை ஆராதிக்காதபடிக்கு வேறுபட்ட காரியங்கள் எப்படி வருகிறது? தாறுமாறானவைகளை போதிக்கிறதுனாலே. அப்போ தாறுமாறான போதனைகள் எப்படி வருகிறது? தாறுமாறான வேத புரட்டர்களினாலே உண்டாகுது என்று பார்க்கிறோம். அங்கே பவுலடிகள் சொல்கிறார், ஆனபடினால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்து நினைத்ததை விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பாருங்கள், தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ அவருடைய வசனத்தின்படி நாங்கள் நடந்தால் நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யாதபடி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அதனால தான் அங்கே பவுலடிகள் சொல்கிறார், உங்களுடைய இரத்த பழிகளுக்கு நான் நீங்களாக இன்றைய தினம் உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோட ஆலோசனையிலே ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமானேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வேதாமத்தை நாங்கள் படிக்கும் பொழுது மற்ற தேசங்களிலிருந்து புறப்பட்ட வேதங்களிலே உள்ள வித்தியாசங்களை நாங்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. அப்போ எருசலேமில் இருந்து இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய ஜீவ வசனங்கள் அடங்கிய வேதாமத்தை நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் சரியான பாதையிலே தேவனுடைய வழியின்படி அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடத்தப்படுகிறோம். ஆகையால் தான் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த சில கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். முத்தரிப்பு தலம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு கூட ஒருவன் மரித்த பிறகு அவனுக்காக ஜெபம் பண்ணி திருப்பலி செய்து பூஜை செய்தால் அவன் ஆத்துமா பாதாளத்திலேருந்து தப்பி வைக்கப்படும் என்றெல்லாம் தவறான உபதேசங்களுக்குள்ளே வழி நடத்தப்படுகிறோம். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:31, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்க தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகையால் இந்த பரிசுத்த வேதாமத்தை நாங்கள் படிக்கிற வேளையில் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கத்தக்கதாக அவருடைய ஆலோசனை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் வேதத்தை நாங்கள் அற்பகாரியமாய் எண்ணினோம் என்றும் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 6வது வசனத்திலே இருந்து 8வது வசனம் வரை வாசிப்போம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனனுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினாலே அங்கே தேவன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கீழே 9வது வசனத்தில், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனபடினால சத்தியத்தை அறிந்து நாங்கள் சத்தியத்தில் விடுதலையாகி ஆண்டவர் எதை சொல்லி இருக்காரோ பரிசுத்த வேதாமத்தில் அதன்படி மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாம்ச சிந்தையில் வீணாய் இருமாப்பு கொண்டு காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து நாங்கள் தவறான உபதேசத்தை நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று வேதன் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அது நாங்கள் கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம். மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவனும் ஒரு பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொள்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்காமல் அவரோட பரிசுத்த வேதாமத்தை உற்று நோக்காமல் வேறெங்கோ வந்த பரிசுத்த வேதாமம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதத்தை எடுத்து அதில் படித்து தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் சொல்லிக் கொடுக்கறதுனால பாவங்கள் செய்கிறோம்.
அதனால நம்மை சாபங்கள் தொடர்றது என்று பார்க்கிறோம். இந்த வேதம் சொல்வது, வானத்தில் இருந்து வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தால், தேவனுடைய வேதத்துக்கு புறம்பாய் கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்களும் வேதத்தை சரியான முறையில் அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பதற்கு பின்பு நியாய தீர்ப்படைவதுமே அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்க, மரித்த பிற்பாடும் அவனுக்காக பிரார்த்தனை செய்து திருப்பலிகள் செய்து அவனை பரலோகம் கொண்டு போகலாம் என்று வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக சொல்வதனால் எவ்வளோ கொடிய பாவங்களை செய்கிறோம், எவ்வளோ கொடூரமான சாபங்கள் அப்படி சொல்லுறவர்களுக்கு விரோதமாக அவர்களை தொடர்கிறது என்பதை சிந்தியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே விடுதலையாகி பெருமையான வழிபாடுகளுக்கு விலக்கி நம்மை காத்து கொண்டு வீணான சிந்தையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று வீணான வழிபாடுகளை விட்டு மனம் திரும்பி வேத வசனம் எதை சொல்லுறதோ அதன்படி நாங்கள் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் உங்களை சிந்தித்து பார்த்து மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாகுவோம். ஒப்புரவாகும் பொழுது நமக்கு சாப பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகிக் கொள்வோம். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, தன் பிள்ளைகளை உணர்றானோ, அவன் மனம் திரும்புகிறானோ அவன் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அவனை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பின்தொடர்கிற சாப பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை அனுதினம் வாசிப்போம், படிப்போம், விடுதலை பெற்று வாழ்வோம், ஜெபிப்போம். கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உங்கள் குமாரன் இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் படிந்த மனதோடு. ஆண்டவரே, தகப்பனே, கேட்ட உங்களோட வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களோட சத்தியத்தில் நடக்க, உங்களோட சத்தியம் எங்களை விடுதலையாக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ரட்சித்து உங்களோட சத்தியத்தை நிலைநிறுத்தி நித்தியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகளை எங்களை விட்டு அகற்றி, உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோன்னு கூட சத்தியத்தின் ஊடாக எங்களை பார்த்து நாங்கள் மனம் திரும்பி உங்களோட ஒப்புரவாகி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.